என்னுடைய மனைவி வந்தோடனே வாக்குவாதமா இருக்கு. வாக்குவாதமாயி தூங்கி முடிச்சுட்டாங்க. 2 பேரும் எல்லாருமே தூங்கிட்டாங்க. தூங்கி முடிச்சுட்டு காலைல எந்திரிச்சு குழந்தைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போனோம்னா மறுபடிக்கும் விஜயகுமாருக்கும் தனலட்சுமிக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. வாக்குவாதம் ஏற்பட்டதுல தன்னுடைய மனைவியினுடைய கைகளை கட்டி வாயில வந்து துண்டை வச்சு அமைக்கி கிறண்டக்கால இருக்கக்கூடிய கிறண்டக்கால அறுத்து ஏன்னா கொடூரமான முறையில கொலை பண்ணிடுறாரு இந்த விஜயகுமார். கொலை பண்ணி என்ன பண்றதுன்னு தெரியல. புதைக்கணுமா எரிக்கணுமா என்னன்னு தெரியல. எல்லாத்தையும் கட்டி கையெல்லாம் கட்டி நம்ம அந்த அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அந்த ஒரு பரன்ல தூக்கி மேல போட்டுறாரு. அதுக்கப்புறமா குழந்தைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு வராங்க. அம்மாங்கன்னு கேக்குறாங்க. அப்படி அம்மா கேட்கும்போது அம்மா வந்து வேலைக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. 1 நாள் போகுது, 2 நாள் போகுது. இப்படி அம்மா வேலைக்கு போயிட்டாங்க, வரலன்னு சொல்லி சமாளிக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து துர்நாற்றம் வீச ஆரம்பிக்குது. வீட்டுக்கு வந்து துர்நாற்றம் வீச ஆரம்பிக்குது. அக்கம் பக்கத்துல எல்லாம் சந்தேகம் ஏற்படுது. என்னப்பா உங்க வீட்டுல இருந்து துர்நாற்றம் ஏற்படுது, என்னன்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கேட்டதுக்கு அப்புறமாக காவல்துறைக்கு வந்து போலீஸுக்கு வந்து தகவல் போகுது. போலீஸ் வந்து உள்ள எல்லாம் செக் பண்றாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது மேல பரன்ல பார்த்தாக்க ஒரு பெண் சடலம் அழுக நிலைமையில மீட்டெடுக்கிறாங்க. இந்த விஜயகுமாரை வந்து விசாரிக்கிறாங்க. விசாரிச்சதுல ஒத்துக்கிறல. போலீஸுக்கே காவல்துறைக்கே உரிய ஒரு பாணின்னு ஒண்ணு இருக்கும். விசாரிக்கிற பாணி ஒண்ணு இருக்கும். அந்த முறையில அவங்க விசாரிச்சோன்னா வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டாரு. இந்த மாதிரி தகாத உறவுல என் மனைவி போய்கிட்டு இருந்தாங்க. வேற வழி இல்லாம 2 பேருக்கு வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு. வாக்குவாதம் ஏற்பட்டு நான் வந்து என் மனைவியை வந்து நான் கொண்டுட்டேன், வேற வழி இல்லாம நான் பரன்ல தூக்கி போட்டுட்டேன் அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிட்டாரு. அப்படியே அந்த குழந்தை அந்த 13 வயசு குழந்தை இருக்கு இல்லையா, அந்த குழந்தைகிட்டையும் இந்த காவல்துறை விசாரிக்கிறாங்க. விசாரிச்சதுல இந்த மாதிரி நாங்க படத்துக்கு போயிட்டு வந்தோம், அங்கிளோட போயிட்டு வந்தோம் அப்படின்னு அந்த குழந்தையும் வந்து வாக்குமூலம் கொடுத்துறாங்க. வாக்குமூலம் கொடுத்தோன்னே விஜயகுமார் தான் அவங்களுடைய மனைவி வந்து கொலை பண்ணாரு அப்படின்னு உறுதிப்படுத்தப்பட்டு அவர் வந்து காவல்துறை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுறாங்க. இப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒரு குடும்பம் அப்படிங்கிறது அழகானது. குடும்பத்துல 1000 பிரச்சனைகள், சண்டைகள், தொந்தரவுகள், பிரச்சனைகள், பல பிரச்சனைகள் வரும் குடும்பத்துல. ஆனா தன்னுடைய கணவனுக்கு துரோகம் செஞ்சுட்டு, தன்னுடைய குழந்தைகளுக்கு துரோகம் செஞ்சுட்டு, இன்னொரு ஆணோடு ஒரு பழக்கம் ஏற்படும் போதுதான் அந்த குடும்பம் வந்து நாசமா போறதுக்கு முதல் படி எடுத்து வைக்குது. இந்த தனலட்சுமிக்கும் விஜயகுமாருக்கும் 16 வயதுல ஒரு பொண்ணு, 13 வயதுல ஒரு பொண்ணு, 5 வயசுல ஒரு பையன். அழகான குடும்பம். இவர் வந்து வீட்டுல படுத்துக்கிட்டே இருக்கல. அழகா லாரி ஓட்ட போறாரு, வேலைக்கு போறாரு, கை நிறைய சம்பாதிச்சுட்டு வர்றாரு. இந்த அம்மா தனலட்சுமியும் வேலைக்கு போகுது. ஏன்னா அவங்களால முடிஞ்ச சம்பாதித்த ஒரு வருமானத்தை ஈட்டிட்டு வராங்க. அழகா வந்து பிள்ளைங்களை வந்து படிக்க வச்சுக்கிட்டு அழகா குடும்பத்தை நடத்தக்கூடிய அந்த வேலையில இந்த மாதிரி கேவலமான ஒரு உறவுகள், ஏன்னா 3வது நபர் வந்து உள்ள வரும்போதுதான் அந்த குடும்பம் வந்து நாசமா போறதுக்கு ஆரம்பிக்குது. இந்த மாதிரி கேவலமான